கையாருங்க. ஆமாம் பிடிச்சிங்க நாங்கள் இதானே பைக்கில் போட்டுக்குவேன். சரி நைட்டு நல்லது எதுனாலும் போட்டுக்கிடும். தாத்தா உங்களோட அனுபவம் எப்படி தாத்தா இந்த ஒர்க் வேலையில்? என்னோட அனுபவம் இது சர்வ சாதாரணம். இது இவ்வளோதான் லைன் கிடக்கும். இதுக்கு கூட நான் கிடக்குறேன். அப்படிங்களா? ஆமாம். உங்கள் வீட்டு சூழ்நிலைக்கு வேண்டி நீங்கள் எவ்வளோ தூரம் உழைக்கிறீங்க? ஆமாம், எனக்கு வயசு 67. சரி அதையும் கணக்கு பண்ணிக்கோ. சரிங்க தாத்தா. சரி சாமிதாசி உடனே கீழே சுரண்டி நினச்சி சீரிங்க போட்டு விடு. உங்கள் ஓனர் எப்படி? எங்கள் ஓட நல்ல தங்கமான டைப்பு. சரிங்க. இந்த வயசில் வயசான காலத்தில் நீங்கள் உழைக்கணும்னு ஆசைப்படுறீங்க பார்த்தீங்களா? ஆமாம், அதே ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக. நமக்கு இது மட்டும் இல்லைப்பா, விவசாயமும் முடியுது. இந்த விவசாயம் பார்த்துட்டு இந்த வேலை இந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ணே முத்தண்ணே, உங்கள் கஸ்டமர் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? கஸ்டமரை நல்ல முறையாக செஞ்சு கொடுப்போம். சரி செஞ்சு கொடுப்போம். நான் பேசணும்னு இப்போ அழுக்க அடிச்சு சரி சரி ஜாலியாக பேசணும்ப்பா. ஆமாம், வேலை நேரத்தில் போர் அடிக்கக்கூடாது. சரி. வேலை பார்த்தா அழுப்பு தெரியக்கூடாது. அதை பிரிண்ட் நினச்சி விடுங்கண்ணே. அந்த அடிச்ச இடத்த நினைங்க. நம்ம தான் பேசிக்கொண்டு யார் இருந்தாலும் சரி. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நினைங்க. இவ்வளோ ஹைட்லேயும் ஒர்க் பண்ணுறதே பெரிய விஷயம். சின்ன பையங்களாம் இறங்க சொன்னால் இறங்க மாட்டாங்க. இறங்க மாட்டாங்க, பார்த்தோன்னே பண்ணுறாங்க. சரிங்கண்ணா. நமக்கு சிம்பிள் சாதாரண மாடியாக இருக்கணும். ஓ அப்படி. அப்போ இதை விட பெரிய மாடியில் ஏறுவீங்க நீங்கள்? இறங்கிருக்கு. சரி சரி. கொஞ்சம் கிடக்கணும் பேர் அடிச்சுட்டு அது நான் மேலே தட்டிடுவேன். அண்ணா உங்கள் பேர்? உங்கள் நேமு? என் பேர் சுப்பையா. சரி ஓகே. ஊர் புல்லுக்காட்டு வலசை. சரி ஓகேண்ணா. சரி இந்த வேலை வந்து சிறப்பாக நடக்கட்டும். முத்தண்ணே ஆசீர்வாதத்தோட சிறப்பாக பாய். சந்தோஷம்.